கோடி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் அதிசயமானவர். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு விஷயாய் ஆண்டவரே, நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஆண்டவரே சப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, நீரே பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பத்திலிருந்தே நான் வேகமாய், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் ஆகிவிட்டதுனால நான் ஆரம்பத்திலிருந்தே நான் வேகமாய் வருகிறேன். மோசையிலிருந்து நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தின் பலனாய் என்ன நடக்கிறது? ஆண்டவர் ஆதாம், ஏவாள் மற்றும் சர்ப்பத்தை அவர் சபிக்கிறதை நம்ம பார்த்தோம். அதில் ஆதாமுக்கு என்ன, ஆதாமாகிய மனுஷனுக்கு என்ன சாபங்கள், ஏவாளாகிய ஸ்திரீக்கு இந்த உலகத்தின் சகல ஜீவியத்தின் தாயாய் இருப்பவர்களுக்கு என்ன சாபம், முக்கியமாக இந்த பாவத்தை வரவழைத்தவனாகிய பிசாசானவனுக்கு என்ன சாபம் என்று பார்த்தோம். அந்த சாபத்தை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு சாபமாய் இராமல் ஒரு மிகப்பெரிய யுத்தமாய் வருகிறதை பார்த்தோம். யாருக்கும் உள்ள யுத்தம் என்று பார்க்கும் பொழுது, ஸ்திரீயினுடைய வித்திற்கும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி ஸ்திரீயினுடைய வித்திற்கும் பிசாசினுடைய வித்திற்கும் ஒரு பகை உண்டாக போகிறது, ஒரு சண்டை, நீண்ட நாள் ஒரு சண்டை உண்டாக போகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. உடனே நம்ம என்ன தியானித்தோம்? பிசாசுக்கு எப்படி வித்து உண்டாகும், பிசாசானவன் எப்படி ஜனங்களை உருவாக்க முடியும், ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி ஏவாள் என்ன பேர் வைக்கிறார்? ஏவாளுக்கு ஏவாள்னு பேர் வச்சுட்டு, ஏனெனில் அவள் ஜீவன் எல்லோருக்கும் தாயானவள். அப்போ ஒரு தலைமுறை வர வேண்டும் என்றால், குழந்தைகள் வர வேண்டும் என்றால் அதற்கு தாய் யாராக தான் இருக்க வேண்டும்? ஏவாளை தவிர வேறு யார் மூலமாகவும் சந்ததி எழும்ப முடியாது. அப்போ பிசாசன் என்ன செய்ய முடியாது? சந்ததிகளையோ அவனுக்கு பிள்ளைகளையோ எழுப்ப முடியாது. அப்படி எழுப்ப முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் ஏன் அவள் வித்துக்கும் ஏவாளுடைய வித்திற்கும் பிசாசினுடைய வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போ தான் நம்ம திரும்பி பார்த்தோம். என்னவென்றால், சந்ததி என்றால், தாயானவள் என்றால் ஏவாள் தான். அவள் மூலமாய்தான் சந்ததி பூமியில் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த உருவாக்கப்படுகிற சந்ததியை பிசாசானவன் கரைப்படுத்தி, பிசாசானவன் மீண்டும் பாவத்துக்குள்ளாக்கி அவனுடைய வித்தாய் என்ன செய்து கொள்கிறான்? மாற்றிக்கொள்கிறான் என்று பார்த்தோம். அதில் முக்கியமாய் ஆண்டவர் சொன்னதான இந்த யுத்தத்தினுடைய முடிவையும் நம்ம தெளிவாய் நம்ம பார்க்கிறோம். யுத்தத்தினுடைய முடிவுன்னு சொல்கிறதோட பிசாசுக்கு நடக்க போகிற காரியங்களை நம்ம பார்த்தோம். என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படியே அவர் உன் தலை என்ன செய்வார்? நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவ பிசாசானவன் நன்றாய் உணர்ந்து கொண்டான். ஏவாளுடைய வித்து ஒரு நாள் என்ன செய்ய போகிறது? என்னை அழிக்கப் போகிறது, என்னுடைய தலையை நசுக்கப் போகிறது என்பதை பிசாசானவன் நன்றாய் உணர்ந்திருந்தான். அப்படி உணர்ந்திருக்கும் பொழுது ஏவாள் இடத்திலிருந்து, அவர் வயிற்றிலிருந்து வெளியில் வருகிறதான முதல் பிள்ளைகளாகிய காயின் மற்றும் ஆபேலை பார்க்கிறோம். அப்போ இவர்கள் 2 பேருக்குள்ள யாராவது ஒருவர் தான் என்ன செய்ய வேண்டும்? என் தலையை நசுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு இடையே பகையை உண்டு பண்ணி, சகோதரனாகிய காயினே தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு என்ன? எனக்கு விரோதமாய் ஆண்டவர் எழும்பி வைத்ததான இந்த சந்ததியை, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னதான சந்ததியை
நான் என்ன செய்து விட்டேன்? சீர்குலைத்து விட்டேன், குலைத்து விட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இதனுடைய தொடர்ச்சியாய் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படி நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. அப்ப ஆபேல் தேவனுடைய பார்வையில் அவனுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டது. அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்தான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ இவனை ஆபேலை கொன்றதுக்கு பிறகு தேவனுடைய வித்து, அதாவது ஏவா ஸ்திரீயினுடைய வித்து எழும்ப விடாமல் பிசாசனவன் செய்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு பதிலாக என்ன செய்த ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய சந்ததியை உருவாக்குகிறார், சேத்தை உருவாக்குகிறார். இந்த சேத் சந்ததி மூலமாய் தான் தொடர்ச்சியாய் நம்ம என்ன பார்க்கிறோம்? சேத்தின் மூலமாக தொடர்ச்சியாய் சந்ததிகள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த சந்ததிகள் காயினும் உயிரோட தான் இருக்கிறார். காயினுக்கு ஒரு சந்ததி கூட்டம் இருக்கிறது, அதே போல சேத்துக்கு ஒரு சந்ததி கூட்டம் இருக்கிறது. ஆனால் காயின் சந்ததியினுடைய கூட்டம் பெரிய அளவில் என்ன சொல்லப்படலை? வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சேத்தினுடைய சந்ததி 5ஆம் அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டு சரியாக ஏனோக் வரைக்கும் ஏனோக்கு வருகிறது. ஏனோக்கு அப்புறம் மெத்துசலா வருகிறது. மெத்துசலாவுக்கு பிறகு லாமேக்கு வருகிறது. லாமேக்கு பிறகு நோவா வருகிறார். இந்த நோவா வரைக்கும் வேத வசனம் ஏன் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், இந்த சேத்தின் மூலமாக இந்த ஸ்திரீனுடைய வித்து, அந்த பரிசுத்த வித்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? தொடர்ச்சியாய் தேவன் வேதாமத்தில் எழுப்பி கொண்டே வந்துக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த சந்ததி அழிந்து போகவில்லை. ஆபேலை கொன்று போட்டாலும் சேத்தின் மூலமாய் இந்த சந்ததி தொடர்ச்சியாய் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்கிற கணக்கோடு கூட என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? தொடர்ந்து வேதாமத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதன் வரிசையில் நம்ம என்ன பார்த்தோம்? ஏனோக்கு சேத்தின் வம்சத்தில் வந்ததான ஒரு தேவ மனிதன் 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தான். நம்ம இந்த முதல் ஆராதனையில் நம்ம தியானித்தோம். அவர் 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்ததுனால அவனுடைய பிள்ளையாகிய மெத்துசலா என்றால் இவனுடைய முடிவு அழிவை உண்டாக்கும், அழிவை கொண்டு வரும். அப்போ மெத்துசலா இந்த பூமியில் 969 ஆண்டுகள் வாழ்ந்தார். அது எதை உணர்த்துகிறது? தேவன் ஏனோக்கோடு கூட நடந்ததை அது உணர்த்துகிறது. பாருங்க, அதோடு கூட தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் ஏனோக்கின் காலத்திலேயே மிகுந்த மோசமான சூழ்நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். அவபக்தி நிறைந்ததாக இருக்கிறதை பார்க்கலாம். முதலாவது சொன்ன யூதாவின் புஸ்தகம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதாவது 14 போடுங்க, ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கு. அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? யூதா மூலமாக கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகு ஏனோக்கை பற்றி பேசப்படுகிறது, சேத்தின் சந்ததியை பற்றி பேசப்படுகிறது, அதாவது ஆதாமின் சந்ததியை பற்றி பேசப்படுகிறது. ஏனென்றால் காயின் வம்சாவளியிலும் ஒரு ஏனோக்கு இருந்தது. 4ஆம் அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். பாருங்க, காயின் மனைவி கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றான் பார்க்கிறோம். ஏனோக்கை பெற்றார். அப்ப காயின் வம்சாவளியில் ஒரு ஏனோக்கு வருகிறார், சரியா? அதே போல 5ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்தபடி சேத்து வம்சாவளியில 21ஆம் வசனத்தை நீங்க 20ஆம் வசனத்தை பாருங்க. யாரேத்துடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். பாருங்க, இங்க ஒரு ஏனோக்கை பார்க்கிறோம். அப்ப யூதா என்ன சொல்லுகிறார்? 4000 வருஷம் கழிச்சு யூதா என்ன சொல்றாரு? காயின் வம்சாவளியில வந்த ஏனோக் என்று சொன்னால் ஆதாம், காயின், ஏனோக் அப்படி வந்திருக்க. அப்ப 3வது தலைமுறை தான்.
ஆனால் யூதா என்ன சொல்றாரு? யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஆதாமுக்கு 7வது தலைமுறை. அப்ப ஆதாம், சேத்து, அதே வரிசையில் நம்ம தொடர்ச்சியாய் பார்க்கிறோம்ல ஏனோஸுக்கு பிறகு தொடர்ச்சியாய் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரியாய் 7வது நபராக யார் வருகிறார்? ஏனோக்கு வருகிறார். அப்ப காயின் வம்சாவளியில வந்த ஏனோக்கு கிடையாது, ஆதாமுனுடைய 7வது தலைமுறையில வந்ததான ஏனோக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, 2 ஏனோக்கு இருந்திருக்கிறாங்க. ஒன்று காயின் வம்சாவளியில, இன்னொன்று சேத்து வம்சாவளியில. 2 பேருமே ஆதாம் வம்சாவளி தான். ஆனா ஒன்று காயின், ஒன்று சேத். அந்த சேத்தின் வம்சாவளியில வந்து, ஏன்னா சேத்து ஏன் இங்க சொல்லப்படுகிறது? ஏனால் அவன்தான் தேவனுடைய வித்து, அவன்தான் ஸ்திரீனுடைய வித்து. அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும், வாசிங்க, அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள், வாசிங்க அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இது யார் சொல்றா? ஏனோக்கு இந்த சுவிசேஷத்தை சொன்னார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. மொத்தமே ஏனோக்கை குறித்து 3 வசனங்கள் தான் இருக்கிறது வேதாமத்தில். அதில் இது ஒரு வசனம். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு அவர் வாழ்ந்த நாட்களில் அவபக்தி நிறைந்த ஜனங்களிடத்துல பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் வரப்போகிறார் என்று சொல்லி வேதாமத்தில் எங்கேயுமே இல்லை. முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லை. ஆனால் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு யூதா என்கிற மனுஷன், ஏசப்பா நாட்களில் வாழ்ந்த யூதா என்கிற மனுஷன், அவர் என்ன சொல்லுகிறார்? ஆதாமின் 7வது தலைமுறையில் ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவபக்தியை குறித்து கண்டித்துணர்த்தினார். ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற செய்தியையும் அவர் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. ஏனோக்குக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள். சரி, இங்க முதல் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன் இங்க முதல் வருகையை பற்றி சொல்லப்படல? அவர் கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இது 2வது வருகையை சொல்லுகிறது. முதல் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை மீட்பதற்காக தான் வந்தார், ரத்தம் சிந்துவதற்காக வந்தார். ஏனோக்கு இன்னும் நம்ம கூட பார்க்காத, இன்னும் எப்போ அது சம்பவிக்க போகுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப எப்போ வரப்போகிறார் என்கிற நாளை கூட தெரியாத ஒரு சம்பவத்தை 4000 வருஷத்துக்கு முன்பாக ஏனோக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வித்திற்கு அடையாளமாய் நம்ம பார்க்கிறோம். அதான் ஏனோக்கு எப்படி இது தெரியும்? ஏனென்றால் 300 ஆண்டுகள் அவர் தேவனோடு சஞ்சரித்தார். 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தார். வேதாகமம் கிடையாது அவர் நாட்களில் ஆண்டவராகிய தேவனோடு அவர் சஞ்சரித்ததுனால தான் இந்த மிகப்பெரிய உன்னதமான ஆண்டவருடைய 2வது வருகையின் தீர்க்க தரிசனத்தையும் ஏனோக்கு ஆதியாமத்தின் முதல் பக்கங்கள்லேயே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அதற்கு பிறகு ஏனோக்கி நிமித்தமாக ஏனோக்கு வாழ்ந்த நாட்களே அவபக்தி நிறைந்திருக்கிறது. அது வீரியம் அடைந்து யாருடைய நாட்களில் முத்தி போகிறது? நோவாவின் நாட்களில். நோவாக்கு அப்போ 600 வயதாகிறது. ஆனால் ஏனோக்கினுடைய குமாரனாகிய மெத்துசலா 969 ஆண்டுகள் எதை உணர்த்துகிறது? தேவனுடைய கிருபையை உணர்த்துகிறது. தேவன் நினைத்திருந்தால் மெத்துசலா 100 வயதிலேயோ 200 வயதிலேயோ மரித்திருந்திருக்கலாம். அவர் மரித்திருந்தால் அன்னைக்கே முடிவு வந்திருக்கும். வெள்ளம் ஜலப்பிரவாயம் வந்து தேசத்தை அழித்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபை உள்ளவர். எந்த அளவு கிருபை உள்ளவனா? 1000 வருஷம் அவர் கிருபை உள்ளவர் என்று வேதாகம் தெளிவாகி சொல்லுகிறது. மெத்துசலாவின் வாழ்க்கை நமக்கு கிருபை, தேவனுடைய கிருபையை தான் வெளிக்காட்டுகிறது.
எந்த அளவுக்கு தேவன் கிருபையுள்ளவர், 1000 வருஷமானாலும் அவருடைய கிருபை நிலைத்திருக்கிறது. 969 ஆண்டுகள் அவருடைய கிருபை நிலைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தேவனுக்கு அது மனஸ்தாபமாய், மனுஷனை ஏன் படைச்சோம் என்று ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தது. அது ஏனோக்கின் நாட்கள்லே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்படி இருந்தும் ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருந்தார். அதே போல தான் இப்பையும் ஆண்டவராகி இயேசு வந்துட்டு போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ அவபக்திகள், எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ நம்மளை சுற்றி எவ்வளோ அசிங்கமான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் இன்னும் கிருபையுள்ளவராக இருக்கிறார், இன்னும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதை தொடர்ந்து நோவாவினுடைய வாழ்க்கையை பார்த்தோம். நோவா அதே சேத்தினுடைய சந்ததியிலிருந்து தான் வருகிறார். இந்த சேத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நோவா நீதிமானாய் நடந்ததினால, அவன் உத்தமனாய் நடந்ததினால முழு உலகத்தையும் ஆண்டவர் அழிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்து தனக்குடைய வித்தாய், தனக்குடைய சந்ததியாய் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஒரு பேழையை உண்டாக்கி. இப்போ ஜலப்பிரவாயத்தினால முழு உலகமும் அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ நோவா குடும்பம் மாத்திரமே இருக்கிறது. இப்போ பிசாசினுடைய வித்து பூமியில் இல்லவே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டாய்விட்டது, இல்லவே இல்லை. ஆனால் பிசாசானவன் அவன் தந்திரம் உள்ளவன். நோவாவின் 3 பிள்ளைகளை ஒரு பிள்ளையாகிய காமை என்ன செய்கிறான்? தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அவன் மூடாமல் போனதுனால பிசாசு அவனுக்குள்ளிருந்து கிரியை செய்து அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அவனுடைய சந்ததியாகிய கானானும் என்ன செய்யப்படுகிறார்? சபிக்கப்பட்ட கூட்டமாய் மாறுகிறது, சபிக்கப்பட்ட கூட்டமாய் மாறுகிறது. அல்லேலூயா. போன வாரம்னா இதுக்கு முந்தின தடவை நான் நடத்தும் போது, எலெக்ஷன் அன்னைக்கு நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன், இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதிகள்னா யாருன்னு சொல்லுவீங்க? இஸ்ரேல் ஜனத்துக்கு விரோதம் பெலிஸ்தியர்கள். அடுத்து வேறு யாரை சொல்வீங்க? அம்மோனியர்கள். அடுத்து யாரை சொல்லுவீங்க? மோவாபியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர்கள். இப்படிப்பட்ட எல்லாரும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த கூட்டங்கள், அப்படித்தானே? இந்த எல்லா கூட்டங்களுடைய பிறப்பிடமும் இந்த காமின் மூலமாய் தான் எழும்புகிறது. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, தேங்க்யூ ஜீசஸ். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10:10. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத். பாருங்க, பாபிலோனியர்கள் இங்க தான் எழும்பினாங்க. கானான்ல இருந்து தான் எல்லாம் எழும்புறதான். தொடர்ச்சியா பாருங்க, வாசிங்க. ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய், பாருங்க, அசூர் என்றால் அவர்கள் தான் அசிரியர்கள். நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயிம், லூத்திமையும், அனாமீமையும், 13 வாசிங்க. லெஹாபீமையும், நப்தூக்கீமையும், பத்ரோசீமையும் பெலிஸ்தியரின் சந்ததி தலைவனாகிய கஸ்லூக்கீமையும் கப்பத்தோரிமையும் பெற்றான். இந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ச்சியாய் நீங்க பார்க்கும் பொழுது எல்லாருமே பெரும்பாலும் எங்கதான் எழும்புகிறாங்க? இந்த காமின் வம்சாவளியிலிருந்து தான் எழும்புகிறார்கள். ஏன்? காம் என்ன செய்தான்? தன் தகப்பனாருடைய நிர்வாணத்தை பார்த்தான். பிசாசுக்கு அதுதான், அவனுக்கு அவனுடைய கிரியைகளை, அவனுடைய செயல்களை, அந்த பாவத்தை செய்தால் உடனே அவன் பிடித்து அவனுடைய வித்தாய் அவன் மாற்றிக்கொள்கிறான். பிசாசு யாரையும் உண்டாக்க முடியாது, பிசாசு ஒரு மனிதனை உண்டாக்க முடியாது. ஆனால் ஏவாள் மூலமாய் வருகிற அந்த வித்தின் மூலமாய் அவர்களை கரைப்படுத்தி தான் என்ன செய்கிறான்? அவனுடைய வித்தாய் அவன் மாற்றிக்கொள்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன நினைத்தாரு? முழு பூமியை அழிச்சிட்டாரு, பரிசுத்த வித்தாகிய நோவா அவன் குடும்பம் மாத்திரம்தான் இருக்குன்னு ஆண்டவர் நினைத்தார். ஆனால் அந்த 3 பிள்ளைகளை ஒரு பிள்ளையை கரைப்படுத்தி உலகத்தில் மோசமான கூட்டத்தை, மோசமான சந்ததிகளை பிசாசானவன் எழுப்புகிறான். அல்லேலூயா. மோசமான கூட்டத்தை எழுப்புகிறான்.
எங்க வரைக்கும் பார்க்கிறோம்? நம்முடைய நாட்கள் வரைக்கும் இந்த அசுத்தத்தின் வல்லமைகள் எல்லாம் எழும்பி அசைபாடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இதனுடைய தொடர்ச்சியாய் இங்கே அசுத்தத்தின் வித்து இருக்கிறது. காம் என்ற அசுத்தத்தின் வித்து இருக்கிறது என்றால் ஒரு பரிசுத்தத்தின் வித்தும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு தொடர்ச்சியாய் இதை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். சேம் தான் அடுத்து ஆண்டவருடைய சந்ததியாகிய ஆண்டவருடைய வித்தையும் பார்க்கிறோம். தொடர்ச்சியாருடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். இதிலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கள் என்றால் அவர்கள் பூமி எங்கும் 32 வாசிங்க. தங்கள் ஜாதிகளுள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. அல்லேலூயா. ஜாதிகள் பிரிந்தன, பூமி முழுவதும் அவர்கள் நிறைந்தார்கள். இதற்கு நடுவில் பாபேல் கோபுரத்தினுடைய காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். இந்த பாபேல் கோபுரத்துக்கும் பிசாசுக்கும் என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இணைவாய் வருகிற பொருந்திய காரியம் என்று பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் என்ன செய்ய நினைத்தார்கள்? தேவனுக்கு ஒப்பாய் ஒரு உயர ஒரு கோபுரத்தை, ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க நினைத்தாங்க. பிசாசானவன் இதே தான் என்ன நினைத்தான்? நான் தேவனுக்கு மேலே உயருவேன், தேவனுக்கு இணையாவேன், தேவனுக்கு சமமாவேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் பிசாசு, அதே போல் அதே ஸ்வாபங்கள் இங்கே வருகிறதையும் நம்ம பார்த்தோம் பாபேல் கோபுரத்தினுடைய காரியத்தில். இங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பாஷைகளை உருவாக்குகிறார். இதுவரைக்கும் ஒரே பாஷையில் பேசி கொண்டதான ஜனங்கள் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? வித்தியாசமான பாஷைகளை, ஒரு தேசமான மொழிகளை பேசும்படி ஒரு சிதறடிப்பை ஆண்டவரே உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இங்கே தான் பாஷைகளின் பிறப்பிடத்தை பார்க்கிறோம். மனுஷன் வித்தியாசமான பாஷைகளை அவனுக்கு அறியாமையே பேச ஆரம்பிக்கிறான். ஏன்? ஆண்டவர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார். இவன் ஒருமனமாய் செயல்பட்டால் இவனுக்கு தேவனுக்கு நிகராய் நான் உயருவேன், ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி எழும்புகிறான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சேமுடைய வம்ச வரலாறு. சேமுடைய வம்ச வரலாறு பாருங்க. நோவாவினுடைய இன்னொரு பிள்ளை ஆகிய சேம், இவர் தான் பரிசுத்த வித்தாய் இருக்கிறார். வாசிங்க. ஜலப்பிரளயம் உண்டான 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அற்பகசாத்தை பெற்றான். பாருங்க, 100 வயது சேமினுடைய காரியத்தை பார்க்கிறோம், சேமினுடைய சந்ததியை பார்க்கிறோம். இப்ப இந்த சந்ததியிலிருந்து, சேமினுடைய சந்ததியிலிருந்து வருகிறவர் தான் யார் என்று பார்த்தால் தேராகு. வாசிங்க 24ஆம் வசனத்தை வாசிங்க. நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்ற பின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இதுல என்ன பார்க்கிறோம்? சேம் பரிசுத்த வித்துன்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வித்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் எழும்பி வருகிறது. ஆனால் இந்த ஜனக்கூட்டத்திற்கு தேவன் யார் என்றே தெரியாது. அல்லேலூயா. இந்த ஜனக்கூட்டத்திற்கு பரிசுத்த வித்து தான், பரிசுத்த வித்திலிருந்து ஆண்டவர் தான் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் தேராகு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், இவர்களுக்கு மெய்யான தேவன், யெகோவா தேவன் என்று யாருனே தெரியாது. அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க. அடுத்த வசனம் 26 வாசிங்க. தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். அல்லேலூயா. முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளாய் நம்ம பார்த்தோம். என்னவென்றால், சேமன் நோவாவினுடைய குமாரனாகிய சேமனுடைய வம்சாவளியில் வந்ததான தேராகின் மூலமாய் வருகிற ஆபிராம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்னப்படுகிற ஆபிரகாம் முற்பிதாக்களின் ஒருவர் ஆபிரகாம். அப்ப ஆண்டவர் பாருங்க, அருமையாய் தன்னுடைய பரிசுத்த வித்தை எப்படி கொண்டு வருகிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு 75 வயதான பொழுதும் கூட அவனுக்கு மெய்யான தேவன் யார் என்று தெரியாது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தான் தெய்வம் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் பரிசுத்த வித்தில் ஆண்டவனுடைய ஜனமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் இருக்கிறார் ஆபிரகாம். ஆனால் தேவனை தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நேரடியாக ஆபிரகாமோடு பேசுகிறார், கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கிறோம். சந்ததி இல்லை, ஜனம் இல்லை,
ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. முன்ன பின்ன தெரியாத ஒரு தெய்வனிடத்துல ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய பரிசுத்த வித்து. அல்லேலூயா. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாய் நம்ம பழைய ஏற்பாட்டில் முக்கியமாக ஆதியாம் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதுதான் முற்பிதாக்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனால் இவர்களுடைய சந்ததியினுடைய பிறப்பில் நம்ம பார்க்கும் பொழுது, இவர்களுடைய பிறப்புகளில் பார்க்கும் பொழுது இவர்களுடைய மனைவி எல்லாரும் மலடுதியாக இருக்கிறதை என்ன செய்கிறோம்? நம்ம தொடர்ச்சியாய் நம்ம தியானித்தோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் மலடியாய் இருந்தாள். அதே போல ஈசாக்கினுடைய மனைவியாகிய ரெபேக்காள் எப்படி இருந்தாள்? மலடியாய் இருந்தாள். அதே போல யாக்கோபினுடைய மனைவியாகிய ராகேல் எப்படி இருந்தால்? மலடியாய் இருந்தாள். எதை உணர்த்துகிறது? எதை உணர்த்துகிறது? பிசாசானவன் ஆதியிலிருந்தே இந்த பரிசுத்த வித்துக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இப்ப ஆபிரகாம் தான் பரிசுத்த வித்து என்று அறிந்து கொண்ட அவன் பிறகு ஒரு சந்ததி எழும்ப முடியாதபடி சாராளுடைய கற்பத்தை அடைப்பதற்குண்டான சகல காரியங்களையும் அவன் செய்கிறான். அல்லேலூயா. நான் போன தடவை நான் சொல்லியிருக்கிறேன், பிசாசானவனால நம்முடைய சரீரத்தில் அவன் ஆளுகை செய்ய முடியாது, நம்ம கற்பத்தை அடைக்க முடியாது. ஆனால் அந்த கற்பத்தை அடைப்பதற்குண்டான சகல காரியங்களையும் சகல தாமதங்களையும் அவனால் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கை எழும்ப விடாமல் சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஈசாக்கினுடைய மனைவியாக ரெபேக்காள், அவளுடைய கற்பம் அடைக்கப்படுகிறது. அதே போலதான் யாக்கோபை பார்க்கிறோம். ராக்கேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? முறியடித்து ஒரு பரிசுத்த வித்து ஈசாக், அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு யோசேப்பு என்று ஒரு பரிசுத்த ஜனம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. பிசாசு எவ்வளோ விரோதமாய் செயல்பட்டாலும் ஆண்டவர் தொடர்ச்சியாய் அவனுடைய காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. அதுதான் ஆதியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடியதான காரியம். இதற்கு நடுவில் ஆபிரகாமை வைத்தே 2 குழப்பங்கள் நடக்கிறது. இந்த பரிசுத்த வித்தை எப்படியாவது அசுத்தத்தின் வித்தாய் பிற ஜாதியோடு பிற ஜனத்தோடு சேர வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசன் துடிக்கிறான். 2 சம்பவம் நடக்கிறது. 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்வோனோடு சாராள் போய் இணையாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே பார்வோனுடைய வீட்டுக்கு விரோதமாய் கர்த்தரே எழும்பி வருகிறார். ஏன்? சாராளின் வித்து இன்னொரு இடத்துல என்ன செய்யக்கூடாது? போய்விடக்கூடாது. அதே போல மீண்டும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கை பார்க்கிறோம். இதே போலதான் பாருங்க, தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். இந்த இடங்களில் எல்லாம் சாராள் மற்ற ஜனத்தோடு மற்ற அதாவது பரிசுத்த வித்துக்கு இல்லாத இன்னொரு இடத்துல போய் ஒரு சந்ததியை உருவாக்குவாளே, ஆனால் அது அசுத்தமாய் மாறி இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த இடங்களில் எல்லாம் அவரே நேரடியாய் எழும்பி அவர் தடை செய்து போடுகிறார். ஆனால் மாம்சமோ மீண்டும் எழும்பி இதே சாராள் என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகார் மூலமாய் இஸ்மவேல் என்கிறதான ஒரு சந்ததி என்ன செய்யப்படுகிறது? எழும்புகிறதையும் பார்க்கிறோம். இந்த யுத்தத்தை பாருங்க, பிசாசானவனுக்கு தேவனுக்கு உண்டான இந்த யுத்தம் தொடர்ச்சியை ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் உடனே பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் தொடர்ச்சியாய் அவனுடைய காரியங்களையும் செய்கிறதை பார்க்கிறோம்.
இவன் விரோதமாய், நான் போன வாரமே கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களின்படி சொன்னேன். அவன் மாம்சத்திலிருந்து பிறந்தவன், ஆனால் ஈசாக்கோ பரிசுத்த ஆவியினால பிறந்தவன். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்திலிருந்து பிறந்தவன் ஒருவனும், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடுத்த வசனம், அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். அதே 29:4-29, ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அல்லேலூயா. இதுல யார் மாம்சத்தின்படி பிறந்தவன்? இஸ்மவேல். ஆவியின்படி பிறந்தவன், இதை கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கு, ஆவியின்படி பிறந்தவனுக்கு மாம்சத்தின்படி பிறக்கிறவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? துன்புறுத்தி கொண்டே இருக்கிறான், விரோதமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறான். அப்படியே தொடர்ந்து தலைமுறைக்கு பாருங்க. ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாரை பார்க்கிறோம்? ஏசா, யாக்கோபு. இவர்கள் 2 பேருக்குள்ள ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபின் பிள்ளைகள் என்ன பார்க்கிறோம்? யோசேப்புக்கும் அவருடைய சகோதரருக்கும் விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்புகிறதை பார்க்கிறோம். அவனை விற்று போட்டு அவனை எகிப்து தேசத்துக்கே விற்று போடுகிறதை பார்க்கிறோம். இஸ்மவேலின் இடத்துல விற்று போடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கடந்த வாரங்கள் நம்ம பார்த்த காரியங்கள் தான். பாருங்க, பிசாசானவன், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? அதற்கு விரோதமாக, தேவனுடைய வித்திற்கு விரோதமாக எப்படியாவது எழும்பி அதை அழிப்பதற்குண்டான சகல காரியங்களையும் செய்கிறான். அல்லேலூயா. யோசேப்பு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய நாட்களில், அதற்கு முன்பாக யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யாக்கோபை தான் ஆண்டவர் முன்குறித்து இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். அங்கிருந்து தான் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் எழும்ப போகிறது. அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் இப்போ இஸ்ரவேல் எல்லாம் எங்கே போகிறாங்க? எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க யோசேப்பின் மூலமாய். ஏன்? மற்ற சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லாம் பஞ்சம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல், அதாவது யாக்கோபு பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்த வித்து பஞ்சத்தில் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி எகிப்தில் மட்டும்தான் இப்போ உணவு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் எகிப்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையாய் செயல்படக்கூடியவர். யோசேப்பின் மூலமாக பஞ்சத்தில் அவர் அழிந்து போகாதபடிக்கு, இந்த பரிசுத்த வித்து அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் எல்லாரும் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனால் எகிப்தில் என்ன உண்டாகிறது? அவர்கள் எல்லாருக்கும் மரணம் உண்டாகிறது. எல்லாரும் மரித்து போகிறாங்க. யோசேப்பு, யாக்கோபு பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போகிறாங்க. ஆனால் 1ஆம் அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, அவர்கள் யோசேப்பு அவனுடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். இந்த முற்பிதாக்கள் எல்லாம் மரிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ பழுகி பெருகி ஏராளமான கூட்டமாய் என்ன செய்திருந்தாங்க? தேசம் அவர்களால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். முற்பிதாக்கள் எல்லாரும் மரிச்சிட்டாங்க. முற்பிதாக்கள் யாரும் இல்லை. இப்போ ஒரு புதிய தலைவன் எழும்ப வேண்டும். அப்போ பிசாசானவன் தந்திரம் உள்ளவனா என்ன செய்கிறான்? இதுதான் நம்ம போன வாரம் கடைசியாகி பார்த்ததான காரியம். என்ன செய்தான்? பிறக்கும் பொழுது ஒரு தலைமுறையே எழும்பாதபடி சிறு குழந்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டாம், கொல்ல வேண்டாம். பார்க்கலாம், பரிசுத்த வித்து எல்லாம் மரணம் ஆயிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கிறாங்க. ஆண்டவர் யாரை கொண்டு வர போகிறாருன்னு தெரியல. அதனால பிறக்கிறதான சிறு குழந்தைகள் எல்லா ஆண் குழந்தையிலும் என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டாம், கொல்லப்பட வேண்டாம். ஏன் அதை செய்தான்? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க.
நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். 22 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, எல்லா சிறு குழந்தைகளையும் அழிக்க வேண்டாம், எல்லாரையும் அழிக்க வேண்டாம். இதை ஏன் செய்தான் தெரியுமா? 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 9-10. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். பாருங்க, இந்த பார்வோனுக்கு என்னன்னா, இந்த ஜனம் எழும்பி என்ன செய்துவிடும்? என்னை அழித்துவிடும், என்னை அழித்துவிடும். இதே பிசாசினுடைய நோக்கம்தான். அவர் என்ன செய்வார்? ஒரு மனிதனை எழுப்பி என்னுடைய தலையை என்ன செய்து விடுவார்? நசுக்கி விடுவார். அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் இதே போல் சிறு குழந்தைகள் எல்லாம், பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறாங்க? கொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அங்கிருந்து தான் ஏரோது என்ன சொன்னான்? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாகி பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் உங்களுக்கு கலக்கம் உண்டாச்சு? ஒரு ராஜா எழும்பி என்ன செய்ய போகிறார்? நமக்கு விரோதமா எழும்பி நம்மளை அழிக்க போகிறார். அவர் எழும்புவதற்கு முன்பாக பிறந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். எழும்பவே கூடாது, எழும்பவே கூடாது. பிசாசினுடைய நோக்கம், பிசாசினுடைய எண்ணம். அல்லேலூயா. இது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த காரியங்கள் எதுவுமே புதுசு இல்லை. இது வரைக்கும் நம்ம முன்னாடி எல்லாமே தியானித்ததான காரியங்கள். சரியா? நமக்கு கேப் உண்டான காரணத்தினால தான் நான் மீண்டும் இந்த காரியங்களை நான் சொன்னேன். இப்போ மோசேயினுடைய நாட்களுக்கு பிறகு, அதாவது மோசேயை ஆண்டவர், இதையும் பார்த்தோம், மோசேயை ஆண்டவர் பாதுகாத்து அற்புதமாக என்ன செய்தார்? அவனுடைய இடத்திலேயே, பார்வோனுடைய இடத்திலேயே வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேயை எழுப்பினார் என்று பார்த்தோம். மோசே தேவனுடைய வித்தாய் இருக்கிறதை பார்த்தோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் இப்போ இஸ்ரவேல் ஜனம் தான் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய ஜனம். இப்போ என்ன நடக்கிறது? மோசேயினுடைய மரணத்துக்கு பிறகு யோசுவா எழும்புகிறார். யோசுவாவுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேலை வழிநடத்துவதற்கு தலைவர்கள் சரியாக என்ன செய்யவே இல்லை? எழும்பவே இல்லை, எழும்பவே இல்லை. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரமா 21, 25 வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பாருங்க, இது என்ன எதை உணர்த்துகிறது என்றால், நியாயாதிபதிகளின் நாட்கள் வருகிறது, சரியான தலைமைத்துவம் இல்லை. யோசுவாவோடு எல்லாம் முடிந்து போய்விடுகிறது. ஜனங்கள் தங்கள் இஷ்டப்பட்டபடி, விருப்பத்தின்படி என்னென்னமோ செய்து வருகிறாங்க. தங்கள் பார்வைக்கு சரி போனபடி என்னமோ செய்து வருகிறாங்க. ஆனால் இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள இது யாரை சொல்லப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை பற்றி தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க என்னாமத்தின் புஸ்தகம் பாருங்க. இந்த நியாயாதிபதிகள் எழும்போதற்கு முன்பாகவே மோசேயினுடைய நாட்களையும் சரி, யோசுவாவுடைய நாட்களையும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக பல கரைப்படுத்துகிற சம்பவங்கள் உண்டாகிறது. என்னாமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்.
அவர்கள் தங்கள் தேவர்கள் பாருங்க, யாரு? இஸ்ரவேல் எங்க சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம். அப்ப பரிசுத்த வித்து அசுத்தத்தின் வித்தாகி மாறுகிறது. சரி, யார் இந்த மோவாப்? யார் இந்த மோவாப்? வாசிங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். சரி, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு திடீர்னு வாசித்தா புரியும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். ஒரு புறம் ஆபிரகாமின் மூலமாய் ஒரு பரிசுத்த வித்தையை நம்ம பார்த்தோம், அப்படிதானே? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி தொடர்ச்சியாய் பார்த்தோம். ஆனால் அந்த நாட்களிலேயே தொடர்ச்சியாய் மற்ற மனிதர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். அதில் ஒருவன் தான் யாரு? லோத். இந்த லோத் குமாரத்திகள் என்ன செய்கிறாங்க? எவ்வளோ அசிங்கமான அருவருப்பான ஒரு ஜனக்கூட்டம் எப்படி எழும்புது பாருங்க. மோவாபியர்கள் மிக மோசமானவர்கள், மிக அருவருப்பானவர்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறவர்கள். எப்படி அது உருவாகிறது? மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று 36 போடுங்க. பாருங்க, இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். தகப்பனோடே கூட அசிங்கமான ஒரு உறவை செய்கிறார்கள். ஒரு அசுத்தத்தின் வித்து எப்படி எழும்புது பார்த்தீங்களா? ஒரு அசுத்தத்தின் கூட்டம் எப்படி எழும்புது பார்த்தீங்களா? நம்முடைய சொன்னதை போல நோவாவின் நாட்களில் நோவாவின் குமாரனாகிய காமின் மூலமாக சகல அசுத்தத்தின் வித்துகளும் எழும்பினது. பெலிஸ்தியர்லேருந்து, அசிரியர்லேருந்து, பாபிலோனியர்லேருந்து, சீதோனியர் எல்லாம் எழும்பினாங்க. அதே போல லோத்தின் மூலமாக எழும்பின கூட்டம் தான் யாரு? மோவாபியர். 37ஆம் வசனத்தில் மூத்தவள் என்ன செய்தால்? ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அல்லேலூயா. மோவாபியர்கள் எவ்வளோ அசிங்க நிறைந்தவர்கள், எவ்வளோ அருவருப்பானவர்கள். இப்போ அந்த கூட்டத்தோடு என்னாமத்தில் வாசித்தோம் இல்லையா? 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல்கள் சீதோமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய ஜனம், பரிசுத்தத்தின் வித்து. இப்ப அது எங்க போய் சேருகிறது? மோவாபின் அசுத்தத்தின் வித்தோடு சேருகிறது. அசுத்தத்தின் வித்தோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அல்லேலூயா. தேவனுக்கு கோபம். இதை நீங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கலாம். எவ்வளோ அருவருப்பான காரியம். இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் தன்னை தானே கெடுத்து கொண்டதை ஆண்டவர் பார்த்து கொண்டே தான் இருந்தார். மோசம் போக்குகிற அருவருப்பான சந்ததியோடு பரிசுத்த சந்ததி போய் இணைந்தது. அதுக்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலத்தில் பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். லேவியன் என்றால் யாரு? லேவியன் என்றால் யாரு சொல்லுங்க பார்ப்போம். தேவ பரிசுத்தம் உள்ளவர்கள், தேவனுடைய. நீங்க என்னாமத்தின் புஸ்தகம் 3:12 ஆண்டவர் என்ன சொல்றார்? லேவி
இஸ்ரவேல் புத்திரர்கள் கற்பந்தரித்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கு பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். லேவி யாரு? தேவனுடையவர்கள், பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. இன்னும் நீங்க வசனம், நிறைய வசனம் குறித்து அவங்களை குறித்து இருக்கிறது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 32 26 to 29 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசையோடு கூட நின்றவர்கள் யாரு? லேவியின் புத்திரர், லேவியின் புத்திரர். அதே போல என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 18:20 கட்டளைகளையும் வாசிங்க. அதுதான் லேவியரா, அதாவது என்னாகமம் 18:20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். இது யாருக்கு சொல்ற ஆண்டவர்? லேவி புத்திரத்துக்கு சொல்ற. அப்ப லேவி தேவனுடையவர்கள், தேவனுடைய பங்கு, மோசையோடு உடன் கூட இருந்தவங்க. இன்னும் நீங்கள் யாத்திராமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்த்துறீங்க. ஆசாரியர்கள் என்று ஒருத்தர் எழும்ப வேண்டும் என்றால் அவங்க எங்கேருந்து தான் எழும்பியாக வேண்டும்? லேவியின் கோத்திரத்திலிருந்து தான் எழும்பியாக வேண்டும். ஆசாரியர்கள் மாத்திரமே தேவனுடைய பரிசுத்த கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். வேற யாரும் நுழைய முடியாது, வேற யாரும் நுழைய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அப்படி இருக்கக்கூடிய, அப்போ லேவி என்றால் தேவனுடைய என்னுடையவர்கள் என்று ஆண்டு சொன்னார். என்னுடைய பங்கு பரிசுத்தம் உள்ள அவன் தான் ஆசிரியனா உள்ளே போக முடியும். இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? லேவி, அதாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும். ஒரு லேவியன் என்ன செய்திருந்தார்? 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மனுமுனையாட்டி என்ன செய்திருந்தார்? வைத்திருந்ததை பார்க்கிறோம். பரிசுத்த ஜனம். பிசாசு கரைப்படுத்துகிறான். நீங்கள் சுலபமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பிசாசானவன் ஃபஸ்ட்டு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்தான். காயின் ஆபேலுக்குள்ளே கிரியை செய்தான். அதுக்கடுத்து தொடர்ச்சியாகி பார்க்கும் பொழுது நம்ம அதே போல் நோவாவின் நாட்களில் பார்த்தோம், ஆபிரகாமின் நாட்களில் பார்த்தோம். குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்தான். அடுத்து கற்பத்தின் மேலே கை வைத்தான். அடுத்து வெவ்வேறு சந்ததியோடு இணைய செய்து என்ன செய்தான்? மோசமான ஜனக்கூட்டத்தை உண்டாக்கினான். அப்போ பரிசுத்த வித்துக்கு விரோதமாய் எப்படியாவது அவர்களை சீர்குலைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே எண்ணம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ லேவி ஆசாரியர்கள் கூட்டம், அந்த கூட்டத்தையே இவன் அசுத்தமாக்குகிறான். 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது இதோ பேலியாளின் மக்களாகி அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டு விசாரணைக்காரனாகி அந்த கிழவனோடே சொன்னார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து 25 வாசிங்க. 25. அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு முழுதும் விடிய காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும்போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவைகளாய் கிடந்தாள். எழுந்திருந்து போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை.
அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். முக்கியமான வசனம் ஆசிங்க. அவன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலில் எல்லா எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அல்லேலூயா. 12 துண்டுகளாக்கி சொல்லப்போனால் 12 கோத்திரங்களுக்கும் என்ன செய்யப்பட்டது? அனுப்பி வைக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு லேவியன் தவறு செய்யும் பொழுது இந்த அசிங்கங்கள், அருவருப்புகள் எல்லாம் தொடர்ச்சியாய் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அசுத்தத்தின் பிசாசானவன் அவன் தொடர்ச்சியாய் பரிசுத்தத்தின் வித்துக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். பல்வேறு முயற்சிகளை செய்து அழிப்பதற்கு அவன் சகல காரியங்களையும் செய்கிறான். இதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வருகிறதான 13ஆம் அதிகாரத்தில் வருகிறதான சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். சிம்சோன் அசரே விரதம் எடுக்கிறவன், அவன் பரிசுத்தத்தின் வித்தாய் இருக்கிறவன். ஆனால் ஒரு ஸ்திரீயின் மூலமாக, தலிலாள் என்கிற ஒரு ஸ்திரீயின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது? அவனுடைய பரிசுத்தம் எல்லாம் சீர்குலைக்கப்படுகிறது. அவனுடைய முடிவும் மோசமாய் மாறி போகிறது. அப்போ பாருங்க, பரிசுத்த வித்து எழும்ப முடியாதபடி நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதுமாய் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த வித்து எழும்ப முடியாதபடி பிசாசானவன் முற்றிலுமாய் விரோதமாய் செயல்பட்டு பல்வேறு ரீதியில் அதை அழித்துப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்நாட்களிலோ, அப்படின்னா நியாயாதிபதிகளின் நாட்களிலோ இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அல்லேலூயா. ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இப்போ நம்ம முன்னாடியுமே பார்த்தோம், அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அவளுக்கு இதே போல கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, குழந்தை இல்லை. இப்போ அந்த அடைக்கப்பட்டதான கற்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார், ஒரு பரிசுத்த வித்தை எழுப்புகிறார். அவர்தான் சாமுவேல். யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நியாயாதிபதிகள் எல்லாம் கடைசி நியாயாதிபதியாய் சாமுவேலை பார்க்கிறோம். அந்த சாமுவேல் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ராஜாவே எழுப்புகிறார். சவுல் என்கிற ராஜாவை, இந்த ஜனங்கள் என்ன ராஜா வேணும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்கும்போது ராஜாவை கொடுக்கிறார். ஆனால் சவுலோ தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலை. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் ஆண்டவர் உடனே பார்க்கிறார். அவர்தான் சிறுவனாகிய தாவீது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவன் வீட்டிலே புறக்கணிக்கப்பட்டவன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். பாருங்க, தன் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் தாவீது. இப்போ நம்ம தொடர்ச்சியாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் மரணத்துக்கு பிறகு ஒரு கேப் உண்டாச்சு. ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே என்கிற ஒரு மனிதனை எழுப்பினார். பிறகு மோசேக்கு அப்புறம் யோசுவா எழும்பி நியாயாதிபதிகள் தொடர்ச்சியாய் வரும் பொழுது, அந்த வீழ்ச்சி உண்டாகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாமுவேல் என்கிற ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அந்த சாமுவேல் ஒரு தலைவனை சவுல் என்று எழுப்புகிறார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதனால அதே சாமுவேலை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை எழுப்புகிறார். இப்போ இந்த தாவீது தான் பரிசுத்த வித்து. ராஜாக்கள்ல ஆண்டவருடைய பரிசுத்த வித்தா யார் மாறுகிறா? இந்த தாவீது. ஆனால் இந்த தாவீதும் பல்வேறு நேரங்கள் என்ன செய்து விட்டார்? பாவம் செய்து விடுகிறார். அந்நிய ஸ்திரீகளோடு, முக்கியமாய் பர்ஸ்தேபாலோடு என்ன செய்கிறார்? பாவத்துக்கு செய்ய போகிறார். பரிசுத்த வித்து தான், பரிசுத்த ஜனந்தான், ஆண்டவர் தெரிந்தெடுத்த கூட்டம்தான். ஆனால் பிசாசானவன்
தொடர்ச்சியாய் ஒரு அசுத்தத்தை இந்த பரிசுத்த வித்துக்கு விரோதமாய் அவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம், இந்த பரிசுத்த வித்து எழும்பி விட்டால் என்னை அவர் என்ன செய்து விடுவார், என்னுடைய தலை நசுக்கப்படும், என்னுடைய வல்லமைகள் ஒடுக்கப்படும். அப்போ அந்த வித்து எழும்பவாதபடி நான் காரியங்களை செய்ய வேண்டும். இப்போதான் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த ராஜாக்கள் நாட்களில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். ஏன் தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார்? ஒரு புறம் இந்த பரிசுத்த வித்து போய்கொண்டிருக்குமா, அந்த பரிசுத்த வித்து கரைபடுகிற நேரம் எல்லாம் இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாயிருந்து இந்த பரிசுத்த வித்தை காட்பதற்குண்டான சகல காரியங்களையும் செய்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது இடரும்போது நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. எழுப்பி நேரடியாக நீ செய்வது தவறு, அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்தத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் தீர்க்கதரிசிகளை கொண்டு. அப்படிதான் நம்முடைய வேதாமத்தில் இருக்கிற சகல தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாமே ராஜாக்கள் காலத்தில் இருந்தவைகள். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம், இந்த நியாயாதிபதிகள், ராஜாக்கள், சாமுவேல், இந்த புஸ்தகங்கள்லாம் முன்னாடி வந்தறனால அதோடைய காலம் வேற, தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலம் வேற என்று நினைப்போம். இந்த ராஜாக்கள், அதே போல் நியாயாதிபதிகள் சொல்கிறேன் பாருங்க, நாளாகமத்தின் புஸ்தகம், இந்த நாட்களில் வருகிறவள் தான் யாரு, தீர்க்கதரிசிகள். நிறைய தீர்க்கதரிசிகள், கடைசி நாட்கள் வரைக்கும் வருகிற தீர்க்கதரிசிகள். அப்போ இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் தம்முடைய வாயாய் இந்த பரிசுத்த வித்தை பாதுகாப்பதற்குண்டான சகல முயற்சிகளையும் ஈடுபடுகிறார். அதே போல் தாவீது மனம் கசந்து மனம் திரும்பி, சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய வழிகளில் அவன் திரும்பி போனான் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், உன்னுடைய வீடு தலைமுறை தலைமுறைக்கும் என்ன செய்யப்படும், அது கட்டப்படும். உன்னுடைய வீடு அது தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாரினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். 18-19 வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிறீர், நீர் உமது அடியானை அறிவீர். சரி, போதும். பாருங்க, தாவீதினுடைய தலைமுறை தலைமுறைக்கும் அவனுடைய குடும்பம் என்ன செய்யப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரன் யாரு, சாலமோன். அந்த சாலமோனுக்கு கிட்டத்தட்ட 1000 மனைவிகள் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் என்ன செய்கிறது, மீண்டும் பிசாசாரம் என்ன செய்கிறான், இந்த பரிசுத்த ஜனத்துக்கு விரோதமாக அவன் எழும்பி வருகிறான். இந்த இடத்துல மீண்டும் ஒரு விஷயாய் பிசாசானவன் அவன் அதிகமாய் தன்னுடைய காரியங்கள் அவன் வெற்றி பெறுகிறதை பார்க்கிறோம். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், பாவம் செய்தாலும் அவன் மீண்டும் தேவனிடத்தில் திரும்புகிறான். ஆனால் இங்கே சாலமோன் மூலமாக 700 மனைவிகள், 300 மனைமனையாட்டிகள், இவர்கள் மூலமாக என்ன நடக்கிறது, இஸ்ரவேல் ஜனமே, இஸ்ரவேல் தேசமே 2 கூறாய் உடைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனமாய், தம்முடைய ஜாதியாய், தம்முடைய தேசமாய் வைத்திருந்த இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் 2ஆக சிதறி போகிறது. 10 கோத்திரங்கள் ஒரு புறமும் 2 கோத்திரங்கள் ஒரு புறமும், வடக்கு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக என்ன செய்யப்படுகிறது,
பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதற்கு பிறகு ஆங்காங்கே 1-2 நல்ல ராஜாக்கள் தாவீதினுடைய சந்ததியில் எழும்பி வந்தாலும் அசுத்தத்தின் வித்து அதிகமாய் யாருடைய தாவீதினுடைய வித்திலேயே பரிசுத்த வித்தை முற்றிலுமாய் கரைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கை, தாவீதினுடைய குமாரன் தான் சாலமோன். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை எவ்வளோ மோசமான வாழ்க்கையாய் போய்விடுகிறது. சாலமோனுக்கு பிறகு வந்த யெரொபெயாம், அதே போல் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்க. யெரொபெயாம் 2 பேரையும் நம்ம பார்க்கிறோம். 10 கோத்திரங்கள் ஒரு புறமும் 2 கோத்திரங்கள் ஒரு புறமும், யூதா பென்யமீன் தெற்கு ராஜ்யமும் மற்ற எல்லா கோத்திரங்களும் வடக்கு ராஜ்யமாகவும் போகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, பாருங்க, யாத்திராமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்தது போல இப்போ சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய குமாரனுடைய நாட்களில் அதே அருவருப்பு என்ன செய்யப்படுகிறது. அப்போ தேவன் வைக்கிற இடத்துல இந்த அருவருப்புகள் கொண்டு வரப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அதற்கு பிறகு இந்த தாவீதினுடைய பரிசுத்த வித்தில் சாலமோன், அதே போல் யெரொபெயாம், இவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்தத்தில் முற்றிலுமாய் அவங்க வீழ்ந்து போகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? நோவாவினுடைய பிள்ளையாகிய காம் உண்டாக்கின அசிரியர்கள், பாபிலோனியர்கள், அவர்கள் எல்லாம் இப்போ இஸ்ரவேல் தனம்தான் அசுத்தத்தில் அருவருப்பில் நிறைந்திருக்கிறதுல. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த அசுத்தத்தின் வித்தை இவர்களை மேற்கொள்ளும்படியாக செய்கிறார். சிறையிருப்பு உண்டாகிறது. அசிரியர்கள் வருகிறாங்க, பாபிலோனியர்கள் வருகிறாங்க. இந்த தாவீதினுடைய வம்சாவளியில் 1-2 நல்ல ராஜாக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆசா ராஜா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாவாகிய ரோபாயாமின் 20ஆம் வருஷத்தில் ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அல்லேலூயா. ஆசா ராஜாவை பார்க்கலாம். இவர் தேவனுடைய பார்வையில் ஒரு நல்ல ராஜாவாய் அவர் சில நாட்கள் என்ன செய்தார்? அவர் ஆட்சி செய்தார். இதற்கு பிறகு யோசபாத்தை பார்க்கிறோம். யோசபாத் தன்னுடைய ஆரம்ப நாட்கள் என்ன செய்தார்? அவரும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் அவரும் வாழ்ந்தார். இவர்கள் எல்லாம் எந்த சந்ததியில் வருகிறாங்க? தாவீதின் சந்ததியில் வருகிறவர்கள். அங்கிட்ட ஒரு கூட்டம் போயிருச்சு, அசுத்தத்தின் கூட்டம். அங்கிட்ட ஒரு கூட்டம் போயிருச்சு, 10 கோத்திரம் தனியா. அதற்கு பிறகு இவர்கள் எல்லாம் நீங்கள் 1 நாளாகமும் 17 20 வரைக்கும் நீங்கள் யோசபாத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தார். பாருங்க, யோவாஸ் என்கிற 7 வயது கொண்ட ஒரு சிறியவனை ஆண்டவர் என்ன செய்கிறான்? இதே தாவீதின் கோத்திரத்தில் வருகிறாங்க. இவர்கள் எல்லாம் நல்ல ராஜாக்களாக அவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. 7 வயது நிரம்பின ஒரு சிறுவனாய் இருந்தாலும் இவர் செய்த வேலைகள் பெரியது. தேவ ஆலயத்தை என்ன செய்தார்? செப்பனிட்டார். ரிப்பேரிங் த காட்ஸ் டெம்பிள், தேவ ஆலயத்தை செப்பனிட்டார். அல்லேலூயா. இதற்கு பிறகு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே யார் வருகிறார்? எசேக்கியா ராஜா வருகிறார். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்?
இவர்கள் எந்தெந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த விக்கிரகத்தை எல்லாவற்றையும் என்ன செய்தார்? விலக்கி போட்டார். எல்லா விக்கிரகத்தையும் இஸ்ரவேல் துரத்தி அடித்தார். அதற்கு பிறகு 22, 23 அதிகாரத்தில் வருகிறவர் தான் யோசியாவை பார்க்கிறோம். யோசியா ராஜாவானது பொழுது 8 வயதாயிருந்தான். 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதேயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் எதிதாள். 23 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் பொழுது 23, 25 கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அல்லேலூயா. அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. பாருங்க, தாவீதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோசியாவுடைய நாட்கள்ல தான் மீண்டும் ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் உண்டாகிறது, ஒரு புரட்சி உண்டாகிறது. முழு ஆத்மா, முழு இருதயத்தோடு, தன் முழு ஆத்மாவோடு, தன் முழு பலத்தோடு என்ன செய்தான்? நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் என்று பார்க்கிறோம். இது வரைக்கும் இது எதுவுமே நடக்கவே இல்லை. மற்ற இந்த குறிப்பிட்ட நான் எந்தெந்த ராஜா பேர்லாம் சொன்னேன்? ஆசா, அதாவது சாலமோனுக்கு பிறகு எரோபயாமுக்கு பிறகு யாரு? ஆசா. அதே போல் யோசபாத், ஓசியா, எசேக்கியேல், அதே போல் இவர் யார்? யோவாஸ். இப்போ ஓசியா. இவர்களை நம்ம விரலுட்டி எண்ணிரலாம். இதை தாண்டி வந்த எந்த ராஜாவுமே தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே இல்லை. தேவனுக்கு பிரியமாய் ஒரு காரியமும் அவர்கள் செய்யவே இல்லை. அசுத்தத்தின் வித்தாய், பாவம் நிறைந்த வித்தாய் அவர்கள் மாறிவிட்டாங்க. அசுத்தத்தின் நிறைவினால் நிறைந்திருந்தது. பாருங்க, 10 கோத்திரங்கள் எங்க இருக்கு? வடக்கு ராஜ்யத்தில் இருக்கிறது. அதற்கு பேர் சமாரியா. வடக்கு ராஜ்யம் பேரு சமாரியா. 10 கோத்திரங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் 2ஆய் பிரிந்து இருக்கிறது. 10 கோத்திரங்கள் தனியாய், மொத்தம் 12, 10 கோத்திரங்கள் தனியாய், 2 கோத்திரங்கள் தனியாய். வடக்கு ராஜ்யம் சமாரியா, தெற்கு ராஜ்யம் யூதா. அதே போல எருசலேமும் தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறது. பாருங்க, இந்த வடக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் நம்மளமே சொன்னதை போல அசிரியர்கள் நோபாவின் காலத்தில், நோபா மரணத்துக்கு பிறகு காமினுடைய நாட்களில் எழும்பி வந்தது அசுத்தத்தின் வித்து. அந்த அசிரியர்கள் எழும்பி என்ன செய்கிறாங்க? இந்த 10 கோத்திரங்களுக்கு விரோதமாய் வருகிறாங்க. அப்போ அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அவருடைய அருவருப்பின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை சிறையிருப்புக்கு விடுகிறார். இதுதான் அசிரியர்களின் சிறையிருப்பை பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முழுக்க யாருடைய ஆளுகைக்குள்ளாக போயிடுறாங்க? இந்த 10 கோத்திரமும் அசிரியர்களுடைய ஆளுகைக்குள்ளாக போயிடுறாங்க. ஆனால் இதே அசிரியர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த தெற்கு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் வருகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை? அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சில நல்ல ராஜாக்கள் இருந்ததுனால ஆண்டவர் கைவிடலை. ஆனால் பிறகு தெற்கு ராஜ்யமும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, அசுத்தத்தில் நிறைந்து இருக்கும் பொழுது, அப்போ யார் எழும்புகிறா? பாபிலோனியர்கள். அந்த பாபிலோன் அதே போல தான் நோவா காலத்தில் நோவா சந்ததியின் மூலமாய், காமின் சந்ததியின் மூலமாய் வருகிற பாபிலோன் எழும்பி என்ன செய்கிறாங்க? சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை கூட என்ன செய்கிறாங்க? தீக்கரையாக்கி போடுகிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, தேவாலயம் இல்லை, தங்களுக்கு நல்ல ராஜா கிடைக்கல, விக்கிரகத்தின் கோரம் அதிகமாக, விக்கிரகம் ஆராதனை பெருகிவிட்டது, சிறையிருப்பு, கொடூரமான சிறையிருப்பு, சொந்த தேசம் கிடையாது, அடிமைகளாய் சிறையிருப்பில் என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறாங்க. அல்லேலூயா.
இது வரைக்கும் நான் நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாபிலோன் மற்றும் அசிரியர்களுடைய சிறையிருப்பு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த சிறையிருப்பில் எல்லாம் விழுந்ததை போல, எல்லாம் நொறுங்கி போனதை போல இஸ்ரவேல் ஜனம் முற்றிலுமாய் அழிந்ததை போல நமக்கு காட்சியளிக்க தோணும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சொன்னது போல இந்த நாட்களில் யார் தன்னுடைய வாயை எழுப்பி வைத்திருந்தால்? தீர்க்கதரிசிகளை எழுப்பி வைத்திருந்தார். அந்த தீர்க்கதரிசிகள் முன்னமே 70 ஆண்டுகள் உங்களுக்கு சிறையிருப்பு. அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு மீட்பு செய்கிற நாட்கள் வருகிறது. ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுகிற நாட்கள் வருகிறது. இதை எல்லாத்தையும் தெள்ள தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் என்ன வைத்திருந்தார்? பேசி வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து பாருங்க, இந்த அசுத்தத்தின் வித்து இப்போ எழும்பி பரிசுத்தத்தின் வித்தை முற்றிலுமாய் அழித்து விட்டது, சேதப்படுத்தி விட்டது, முற்றிலுமாய் அவர்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறது. இப்போ இன்னும் சொல்ல போனால் காமினுடைய வித்து சேமினுடைய வித்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியிலிருந்து உலகம் அழிஞ்சு திரும்பி உண்டாக்குனதுலேருந்து நம்ம பார்க்கிறோம் நோவா காலத்தில். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? யாரையாவது எழுப்ப வேண்டும். ஆண்டவர் எழுப்புகிற மனிதர்கள் தான் எஸ்ரா, நெகேமியா, ஜெருபாபேல். அல்லேலூயா. இவர்கள் 3 பேர் மூலமாக மீண்டும் ஆண்டவர் வீழ்ந்து போன சிறையிருப்பில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் மீண்டும் தம்முடைய பரிசுத்த வித்திற்காக என்ன செய்கிறார்? எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு காரியம் என்றால், நம்ம இதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன ஒரு காரியம் என்றால், இவர்களுடைய மரணத்துக்கு பிறகு மொத்தமாய் எல்லாமே காலியாகிறதை பார்க்கிறோம். செருபாபேல், நெகேமியா, எஸ்ரா இவர்கள் எழும்புகிறாங்க. ஆனால் இவங்க மரணத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. இவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பரிசுத்த வித்தின் காரியங்கள் எந்த அளவுக்கு நடந்தது கூட தெரியாது. ஏனென்றால் 400 வருஷங்கள் ஒரு இருளான சூழ்நிலையை பார்க்கிறோம். யாரையுமே ஆண்டவர் எழுப்பலை. பரிசுத்த வித்திற்குண்டான அடையாளங்கள் இல்லை. அசுத்தம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. இருள் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ? 400 ஆண்டுகள் கைவிடப்பட்ட சூழ்நிலை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, முழு வேதாகமத்தின் காரியத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆதியாகமம் 3:15 நீர் சொன்னதான அந்த வார்த்தைகள் வேதாகம் முழுவதுமாய் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அசுத்தத்தின் வித்து எழும்புகிறதையும் பரிசுத்தத்தின் வித்து மேற்கொள்கிறதையும் மீண்டும் அசுத்தத்தின் வித்து பரிசுத்தத்தின் வித்தை சீர்குலைக்கிற காரியங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. இந்த பகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தியானித்ததான காரியங்கள் தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ளதாய், அது ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கட்டும் தகப்பனே. இன்னும் தகப்பனே, நிறைய எங்கள் விசுவாச குடும்பங்களை நீங்கள் அழைத்து வாங்க. இன்னும் வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் தாமே நீரே எங்களுக்கு போதிப்பீராக, நீரே எங்களுக்கு வழிநடத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.